ஹாய் ஆல். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொன்ன மாதிரி எங்கள் மாமா தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஆஃப்டர்நூனாக தான் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே ஃபஸ்ட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெடியாக ஆரம்பித்தது. ஈவினிங் ஒரு 6:30 மேலே தான் தீச்சட்டி எடுத்தாங்க. நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தீச்சட்டி எடுக்கிறத பார்த்துட்ருக்குறது. வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். பட் ரியலாக வந்து இந்த வாட்டி தான் எங்கள் மாமா எடுத்து தான் நானும் பார்த்தது. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது எல்லாமே ஒன்றுமே தெரியாது. எல்லாமே நியூவாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸுமே. அங்கே தீச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக கோயில் வந்து சுற்றுவாங்க. 3 டைம்ஸ் கோயில் சுற்றுவாங்க. கோயில் சுற்றின பின்னாடி அதுக்கப்புறம் வந்து சாமி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல. இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையிலே வந்து பொங்க வச்சு கிடா வெட்டுறதுக்கு எல்லா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். கூட்டம் மட்டுமே நிறைய கூட்டம் இருந்துச்சு. பொங்க பானையே எத்தனை ஒரு 500 மேலே எடுத்திருப்பாங்க போல். அவ்வளோ பேர் வச்சுருந்தாங்க. கிடா வெட்டுமே சேம் தான். ஸோ நாங்களும் அங்கே எல்லாம் கிடா வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஃபுல் கிடா விருந்து தான். அந்த மட்டன் வச்சு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு சமைச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் சாப்பிட முடியல தேர்ஸ்டேன்றதுனால. மற்றபடி எல்லோரும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். 2 டேஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதான் இன்னைக்கோட vlog. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.